ஆட்சி அதிகாரத்தை விட தன்மானமே முக்கியம் அப்படின்றாரு. இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றதன் மூலமா எந்த புள்ளிக்கு நகர்றாரு எடப்பாடி? நான் தன்மானம் முக்கியம் என்று கருதுகிறார் என்று நான் பார்க்கவில்லை. ஆட்சி அதிகாரத்தை விட ஒரு வார்த்தை 3 எழுத்துக்கள் மாற்ற வேண்டும். அந்த தன்மானம் என்பதில தன்னலம் என்று மாற்ற வேண்டும். ஆட்சி அதிகாரத்தை விட எனக்கு தன்னலம் தான் முக்கியம் என்று சொன்னால் அது ஒருவேளை பொருத்தமாக இருக்கலாம். ஏனென்று எனக்கு எதற்காக இந்த கருத்துக்கு நான் வரவேண்டி இருக்கிறது என்றால், அது சில சந்தேகங்கள் எழுகின்றன. ஆட்சி அதிகாரம் முக்கியமா? தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டியது முக்கியமா? என்கிற நிலையில் அவர் இருக்கிறாரோ என்று நான் சந்தேகப்படுகிறேன். ஆறுமுகசாமி கமிஷன் அறிக்கை இந்த அரசாங்கத்திடம் அளிக்கப்பட்டு மாதங்கள் பலவாகி விட்டன. அதே போல இந்த ஆட்சி பொறுப்பேற்று 4½ ஆண்டு காலம் ஆகிவிட்டது. 4½ ஆண்டு காலத்தில் இன்றைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் 2021 தேர்தல் சமயத்தில் நான் அவர் மீது வழக்கு போடுவேன், இவர் மீது வழக்கு போடுவேன் என்று உருட்டினாரே, அதிமுகவை சேர்ந்த திரு எடப்பாடி பழனிசாமி உட்பட பலரை பெயரை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். திரு எஸ்.பி. வேலுமணி, திரு விஜயபாஸ்கர் என்று பல பேருடைய பெயரை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். இவர்களில் எவர் மீதும் வழக்கு வரவில்லையே, அதன் மர்மம் என்ன என்ற கேள்வி இயற்கையாக எழுகிறது. ஆகவே இதையெல்லாம் ஏதாவது ஒரு ரகசிய அடிப்படையில் இந்த அரசியல் நகர்வுகளின் பின்னணியில் இந்த ஒப்பந்தங்களும் இருக்கின்றனவோ என்ற சந்தேகமும் எனக்கு எழுகிறது.